நம்ம முன்னோர்கள் பல விஷயங்களை செஞ்சுருக்காங்க. என்ன விஷயங்கள் அப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னா, எல்லாரும் வாழ்கிறதுக்காக சக்தி இருக்கிறவங்ககிட்ட இருந்து திருடியிருக்காங்க. அந்த பாவம் தான் இன்றைக்கி முத்தி போய் எல்லாருமே இப்போ அமெரிக்காவிலலாம் பார்த்திங்கன்னா பல லட்சம் குழந்தைகள் கையும் இல்லாமல் காலும் இல்லாமல் பிறக்குது. ஏன் பிறக்குது? விஞ்ஞானத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறோம். செவ்வாய் கிரகத்துக்கு நாங்கள் ராக்கெட் அனுப்பிச்சாச்சு அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த ஸ்கேன் பண்ணி அந்த கருவை கண்டுபிடிச்சி தவிர்க்க முடியவில்லை. ஏன்? வாழ்க்கை முறை ஒழுக்கமில்லாத வாழ்க்கை முறை. யார் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், மிருகமாக நடந்துக்கலாம், மிருகமும் மனிதன் ஒரு மிருகமே அப்படிங்கிறதெல்லாம் அங்கே ஈடுபடாது. சத்தியத்தின் வழியில் நடக்கும்போது சத்தியத்தின் வழியில் நடக்கும்போது கடவுளினுடைய ஃப்ரீக்குவென்சி நம்மளுக்கு கிடைக்குது. உங்களுடைய கருத்துப்படி ஃப்ரீக்குவென்சின்னு எடுத்துக்கலாம். அப்போது அது பார்த்திங்கன்னா கிணத்துக்கல் இருக்குது பார்த்தீங்களா, கிணத்துக்கல் அதிலிருந்து கிடைக்குது. எல்லாமே ஒன்று அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதைய அறியும் வரை அந்த சொன்னவனை முட்டாளுன்னு சொல்லுவோம். இதுதான் உலகத்தினுடைய 99.999 முழுக்க முழுக்க முட்டாளுகள். ஆமாம். அப்போ இது என்ன பண்ணலாம்? போர் வரக்கூடாது, ஆயுதங்கள் உற்பத்தி ஆகக்கூடாது அப்படின்னு நெல்மணிகள் விளையணும், பழங்கள், பூக்கள், மலர்கள், தாவரங்கள் உற்பத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிடணும். அப்போ சாமி கும்பிட்றதுக்கு ஒரு முறை வச்சுக்கணும். முறையெல்லாம் சாமி முருகா எங்களுக்கு என்னால் அடுத்தவங்களுக்கு தொந்தரவாகாது, அடுத்தவங்களால என்ன தொந்தரவு வரக்கூடாது, சத்தியத்தின் வழியில் வழி நடத்து முருகா அப்படின்னு கும்பிட்டோம்னா நம்மளுக்கு நன்மைகள் மலரும். இவ்வளோதான். நீ மந்திரங்கள் அதெல்லாம் தெரியாது, ஒன்றும் தெரியாமே சாமி பார்த்தாச்சு. ஆமாம், ஊமை பேச வச்சாச்சு, மொண்டியை நடக்க வச்சாச்சு, கண்ணு தெரிய வச்சாச்சு, ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு. அதனால் ஸ்ரீரங்கம் போகும்போதும் கூட அங்கே 9 மணி ஆனால் எல்லோரும் பூசை செய்கிறவங்கெல்லாம் பூரா எல்லாம் பாவம் பார்த்தா சரியானதாக இருக்குது. எதை பார்த்தாலும் சரி, சாமி விட்ட கொஞ்சம் சாமி பாவம் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளவுதான். அந்த நிலைக்கு யாரும் வரதில்லை. இந்த ஃபார்முலாவை சொல்லி கொடு, நான் வாழணுங்கிறான். அதனால தான் உனக்கு சொல்லிக் கொடுக்கல சாமி. இல்லைன்னா எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கும், எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும். நன்றி.